நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாகும். தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை தியானித்து வருகிறோம். இதில் பூமியின் ஆளுகை எப்படி சாத்தானிடம் போனது? இந்த பூமியை கர்த்தர் படைத்து மனிதனை ஆளுகை செய்யும்படியாக ராஜா ராணிகளாக ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். ஆனால் அவர்களோ தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பூமியை சாத்தானிடத்தில் தொலைத்து விட்டார்கள். அதனால் இந்த பூமியின் ஆளுகை அன்று முதல் இன்று வரைக்கும் சாத்தானுடைய ஆளுகையில் இருக்கிறது. நாம் ஜெபிக்கும் போதும் கர்த்தருடைய பிள்ளைகள் யார் யார் கர்த்தரிடத்தில் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் மேல் கர்த்தர் ஆளுகை செய்வார். ஆனால் பொதுவாக எல்லா இடங்களிலும் மற்ற மனிதர்களை பொல்லாத ஆவிகளை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. ஏனெனில் அவர்கள் அதற்கு இடம் கொடுத்து விட்டார்கள். இதனால் இந்த உலகம் இப்பொழுது மாற வேண்டும். கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். நாம் தான் இந்த உலகத்தை, மனிதர்களாகிய நாம் தான் இந்த உலகத்தை சாத்தானிடம் தொலைத்தோம். அதனால் நீ தொலைத்ததை நீயே செய்ய வேண்டும். கர்த்தருடைய நீதி என்பது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பதுதான். இந்த பூமியில் சாத்தானுடைய ஆளுகை வருவதற்கு யார் காரணம்? தான் ஆதாம் ஏவாள், நம்முடைய முற்பிதாக்கள் செய்த பாவம் தான். அது அவர்களுடைய இரத்தத்தில் இருந்தது. அதே டிஎன்ஏ, அதே இரத்தம் இன்று முதல் நம்முடைய சரீரத்திலும் இருக்கிறது. நாம் தான் அதை செய்தோம் என்பதற்கு ஆதாரம் இதுவே. ஆதாம் ஏவாளின் பிள்ளைகளே நாம் எல்லாரும். அவர்களுடைய பாவத்தின் பங்காக தான் நாம் இருக்கிறோம். அவர்கள் மூலம் ஆசீர்வாதத்தையும் அவர்கள் மூலம் நம்முடைய சரீரத்தையும் நம் ஆவியையும் பெற்றிருக்கிறோம். அதே போல அவர்களுடைய பாவ சாபங்களும் நமக்கு உண்டு, அதில் பங்குண்டு. அப்படி இருக்க அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் பூமி சாத்தானிடத்தில் போனதினால் அந்த ஆதாம் ஏவாளின் பிள்ளைகளாகிய நாம் தான் அந்த சாத்தானை அடித்து விரட்டி அவனை இந்த இடத்தை விட்டு காலி செய்து இந்த பூமியை விட்டு விரட்டி கர்த்தருடைய ராஜ்யம் வரும்படியாக நாம் கர்த்தரிடத்தில் இந்த பூமியை மீண்டும் ஒப்புவிக்க வேண்டும். அதற்காக தான் அன்று முதல் இன்று வரை உலகத்தில் தேவ பிள்ளைகள் எழும்பி சாத்தானுக்கு விரோதமாக வேத கால பரிசுத்தவான்கள் எல்லாரும், வேத புத்தகத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறவர்களும் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் இனி வரப்போகிறவர்களும் கூட என்ன செய்கிறார்கள்? அவர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார்கள். என்ன ஊழியம் என்றால் சாத்தானை விரட்டுவது இந்த பூமியில் இருந்து. எப்படி? அவருடைய ஆளுகை எப்படி? மனிதர்கள் மனம் திரும்பி பாவம் செய்யாவிட்டால் சாத்தான் மனிதனுக்குள் வந்து வேலை செய்ய முடியாது. எந்த ஒரு தனி மனிதனுக்குள்ளும் சாத்தானின் ஆளுகை வர வேண்டும் என்றால் அந்த மனிதன் பாவம் செய்ய வேண்டும். எந்த பாவம் செய்கிறானோ அதற்கேற்ற அந்த ஆவிகள் உள்ளே நுழைந்து விடும். இதுதான் ஆவிக்குரிய மண்டலத்தின் சட்டதிட்டங்கள். அப்படி இருக்க சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் ஊழியம் செய்யும் போது மனிதர்கள் மனம் திரும்பி பரிசுத்தமானவர்களாக மாறும்போது சாத்தான் அந்த மனிதர்களை ஆளுகை செய்ய முடியாது. இதுதான் தேவ ராஜ்யம் இந்த பூமியில் வருவது. இதைதான் கர்த்தர் ஜெபிக்க சொல்கிறார். உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபியுங்கள். அப்படி என்றால் நாம் இதை சொல்லும் போது கர்த்தருடைய ராஜ்யம் இந்த பூமியில் வருவதை நான் வாஞ்சிக்கிறேன், நான் அறிக்கை செய்கிறேன், வர வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று நம் மன விருப்பத்தை நாம் தெரிவிக்கிறோம். இந்த ஜெபம் பரலோகத்தில் பதிவாகும். எத்தனை பேர் இன்று கர்த்தருடைய ராஜ்யம் வர வேண்டும் என்பதை விரும்புகிறார்கள் என்று கர்த்தர் கணக்கு பார்ப்பார். அதனால் நாம் அப்படிப்பட்டவர்களே நித்திய ஜீவனுக்குள் போய் சேர முடியும். அதனால்தான் கர்த்தர் நாம் சாத்தானின் கட்சியில் இருக்கிறோமா, கர்த்தருடைய சன்னதியில் கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் கட்சியில் இருக்கிறோமா என்பதை பிரித்து காட்டுவதுதான் இந்த ஜெபம். நாம் கர்த்தருடைய ராஜ்யம் வர வேண்டும் என்று விரும்பினால் நாம் கர்த்தருடைய கட்சியில் இருக்கிறோம் என்று பொருள். நாம் அப்படி ஜெபிக்காவிட்டால் சாத்தானுடைய கட்சியில் இருக்கிறோம் என்று பொருளாகும். சரி, இந்த பூமியில் கர்த்தருடைய ஆளுகை வருவதற்கு ஒரு தனி மனிதனாக நாம் என்ன செய்ய முடியும் என்றால், ஒரு மனிதனை கொண்டுதான், ஆதாம் ஏவாள் என்ற ஒரு மனிதனை கொண்டுதான் இந்த மனித சமுதாயத்தை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். நோவா என்ற ஒரு மனிதனை வைத்துதான் 8 பேரை காப்பாற்றி எல்லோரோடும் சேர்த்துதான் இந்த பூமியை பழகி பெருக பண்ணி இருக்கிறார். இப்படியே கர்த்தரால் எல்லாம் செய்யக்கூடும். நாம் ஒரு மனிதன் யுத்தம் செய்யும் போது ஒரு மனிதனின் உண்மையான ஊழியத்தின் மூலம் பல மனிதர்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்புவார்கள். அவர்கள் ஊழியம் செய்யும் போது, ஊழியக்காரர்களாக மாறும் போது அதன் மூலம் பல கனிகள் கிடைக்கும்.
பலர் ஆத்துமா மனம் திரும்பி கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் வருவார்கள். இதற்கு கணக்கு போட்டு யாராலும் சொல்லவே முடியாது நம்மால். அந்த அளவுக்கு கர்த்தர் ஒரு மனிதனின் ஊழியத்தை பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆலிவ் மரத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் ஒரே ஒரு விதை விழுந்துதான் ஒரு மரம் உருவாகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்த போது இருந்த மரங்கள் இன்றும் உயிரோடு இருக்கிறதாம். அப்படி இருக்க அதே போலதான் மனிதனுடைய ஊழியத்தையும் கர்த்தர் பரம்ப செய்வார். அப்படி இருக்க நாம் கர்த்தருடைய ராஜ்யம் இந்த பூமியில் வர வேண்டும் என்று சொல்லும் போது அதன் பொருள் என்னவென்றால் பொல்லாத பிசாசை இந்த பூமியில் இருந்து விரட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு இந்த பூமியில் இடம் கொண்டு வருவது. சரி, இந்த காரியத்தை மொத்தமாக நாம் எப்படி செய்வது? 2 விதங்களில் தேவராஜ்யம் இந்த பூமியில் வர வேண்டும். ஒன்று, உலகம் முழுவதும் கர்த்தருடைய ராஜ்யம் வருவது. கர்த்தருடைய 2ஆம் வருகை அது. ஒவ்வொரு தனி மனிதனுடைய இருதயத்திலும் கர்த்தருடைய ராஜ்யம் வர வேண்டும். அதற்காக தான் நாம் ஊழியம் செய்கிறோம். ஒவ்வொரு மனிதர் மனம் திரும்பும் போது கர்த்தருடைய ராஜ்யம் அவர்களுக்குள் வருகிறது. அவர்கள் பாவத்தை விட்டு விலகி சாத்தானை விட்டு நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், கர்த்தரே எனக்கு வேண்டும் என்று கர்த்தரை விசுவாசித்து நம்பி ஆசையோடு வாஞ்சையோடு அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் மனம் திரும்பும் போது அது ஒரு கனியாக கர்த்தருடைய ராஜ்யம் அவர்களுக்குள் வரும். சரி, இப்பொழுது இன்னொரு தெளிவான விளக்கத்தை ஒன்று பார்ப்போம். அதாவது ஒரு மனிதனுக்குள் தேவராஜ்யம் வர வேண்டும் என்றால் என்ன நடக்கும் என்றால் அதற்கு முதலாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஆவி, ஆத்துமா, சரீரம். ஒரு மனிதன் மேல் கர்த்தருடைய ஆவியானவரின் ஆளுகை வர வேண்டும். அந்த ராஜ்யம் வர வேண்டும். அது எப்படி வரும்? மனிதன் என்பவன் ஒரு மனிதன் தான். ஆனால் 3 நிலைகளில் இருக்கிறோம். தேவ சாயலாய் படைக்கப்பட்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் பிதாவாகிய தேவன், குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்ற 3 நிலைகளில் இருக்கிறார். ஆனால் ஒன்றாக இருக்கிறார். மனிதனும் அப்படிதான். ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற 3 நிலைகளில் இருக்கிறார். அப்படி மனித வாழ்க்கை இருக்கும்போது இது எப்படி செயல்படுகிறது என்றால், நாம் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நாம் யோசிக்கும் போது, ஏதாவது ஒரு செயலை செய்ய வேண்டும். இப்பொழுது நாம் எழுந்து வெளியே செல்ல வேண்டும் என்று நினைத்தால், நாம் என்ன செய்வோம்? ஒரு மனம் சொல்லும் எழுந்து போகலாம் என்று. இன்னொரு மனம் சொல்லும் இன்னும் சிறிது நேரம் கழித்து போகலாம் என்று தோன்றும். இப்படி 2 மனங்கள் இருக்கும். இதுதான் ஆவியின் சிந்தை ஒன்று, மாம்சத்தின் சிந்தை ஒன்று. எல்லா காரியங்களிலும் 2 எதிர்மறையான நினைவுகள் நமக்கு இருக்கும், வரும். அதுதான் 2. ஒன்று சரியானது, இன்னொன்று தவறானது. 2ம் வரும். ஒன்று மாம்சத்தின் கிரியை, இன்னொன்று ஆவியின் கிரியை. அதாவது ஆவி, ஆத்துமா, சரீரம் என்பது ஆவிதான் ஆத்துமாவையும் சரீரத்தையும் ஆளுகை செய்கிறது. ஆவி கட்டளை கொடுக்கும், அதை ஆத்துமா ஏற்றுக்கொள்ளும், அதை சரீரத்தை செயல்படுத்தும். ஆத்துமாதான் ஆவி எதை கொடுக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் முடிவெடுப்பது ஆத்துமாதான் எடுக்கும். சில நேரங்களில் அவை ஏற்றுக்கொள்ளும், சில சில காரியங்களை அவை ஏற்றுக்கொள்ளாது. அதாவது ஒரு மனிதன், நம்முடைய மனம் என்றால் அது ஆத்துமாதான். அதுதான் நம்முடைய தனித்தன்மை வாய்ந்தது. ஆத்துமா தனித்தன்மை வாய்ந்தது. நாம் என்று சொல்லும் போது அது நம்ம ஆத்துமாவை குறிக்கிறது. நமக்குள் 2 சிந்தைகள் இருக்கும். ஒன்று ஆவி, இன்னொன்று மாம்சம். மாம்ச சிந்தையை தூண்டுவது சாத்தான் தூண்டுவான். ஆவியின் சிந்தை கர்த்தருடைய சிந்தையாய் இருக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க நாம் ஒரு காரியத்தை கவனமாய் பார்க்க வேண்டும். சற்று ஆழமான சத்தியத்தை கொஞ்சம் பொறுமையாக பார்த்தால் புரிந்து கொள்ளலாம். அதாவது ஆவி ஒரு விஷயத்தை கட்டளை கொடுக்கிறது. இந்த ஆவியின் மேல்தான் கர்த்தருடைய ஆவியானவரும் வந்து ஆளுகை செய்ய முடியும், பொல்லாத ஆவிகளும் வந்து ஆளுகை செய்யும். அதாவது மனிதனுடைய ஆவியை கர்த்தருடைய ஆவியாலும் ஆளுகை செய்ய முடியும், பொல்லாத ஆவிகளாலும் ஆளுகை செய்ய முடியும். இந்த ஆத்துமா எதை விரும்புகிறதோ, பரிசுத்த ஆவியானவரை ஆத்துமா விரும்பினால் ஆவியில் பரிசுத்த ஆவியானவர் வந்து ஆளுகை செய்வார். மனிதனுடைய ஆத்துமா பரிசுத்த ஆவியானவரை விரும்பினால் மனித ஆவியில் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து ஆளுகை செய்து நம்மை வழி நடத்துவார். அதுவே நம்முடைய ஆத்துமா பொல்லாத ஆவிகளின் மேல் பிரியப்பட்டால், பாவம் செய்ய நினைத்தால், நம்முடைய ஆவியின் மேல் பொல்லாத ஆவிகள் வந்து உட்கார்ந்து நம்மை ஆளுகை செய்ய தொடங்கும். அப்படியானால்
முடிவெடுப்பது ஆத்துமாவின் கையில் இருக்கிறது. ஆத்துமா என்பதுதான் நாம், நம்முடைய தனித்தன்மை வாய்ந்தது. நம்முடைய ஆவி என்பது கர்த்தரிடத்திலிருந்து வந்த ஆவிதான் நம்முடைய ஆவி. அவர் நாம் பிறக்கும் போது நம் தாயின் கருவில் நமக்கு அவர் கொடுக்கிற அந்த ஆவியானது. மாம்ச சிந்தை என்பது நம் ஆவி, நம்முடைய மாம்சம், நம்முடைய கைகள், கால்கள், கண்கள், வாய்கள், இவை எல்லாம் நம்முடைய சரீரம் என்ன செய்யும்? ஆத்துமா சொல்வதை கேட்டு நடக்கும். ஆத்துமா சொல்லும், இதை பார்க்காதே என்று சொல்லும். ஆத்துமா இதை பார்க்காதே என்று சொல்லும் போது சரீரம் அதை பார்க்காது. ஆத்துமா இதை செய்ய அங்கே போகாதே என்று சொல்லும் போது கால்கள் அங்கு போகாது. ஆத்துமா இந்த கைகளை நோக்கி இதை செய் என்று சொல்லும் போது நம் கைகள் அதை செய்யும். இப்படியாக ஆத்துமா சரீரத்திற்கு கட்டளை கொடுக்கும். ஆவி கட்டளை கொடுத்து ஆத்துமாவுக்கு வரும். அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் ஆத்துமாவின் சுதந்திரம். அது சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளும். சில நேரம் பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளும். சில நேரம் பாவத்தை ஏற்றுக்கொள்ளும். பொல்லாத ஆவிகளின் செயலை ஏற்றுக்கொள்ளும். இந்த மனித வாழ்வு இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் சில நேரம் நாம் தவறு செய்து நன்மையும் செய்கிறோம், சில நேரம் தவறையும் செய்துவிட்டு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருப்போம். இதனால்தான் இப்படி நடக்கிறது. இந்த ஒழுங்கின்மை இருக்கிறது. எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து பரிசுத்தமாய் வாழ நினைப்பதற்கு, அதை கற்றுக்கொள்கிற அந்த வித்தையை, இந்த வாழ்க்கையை கற்றுக்கொள்வதற்காக தான் நாம் வேதம் வாசிப்பது, ஜெபிப்பது, ஊழியர்களின் செய்தியை கேட்பது, கர்த்தரோடு இணைந்திருக்க வேண்டும் என்று சொல்வது. அந்த வித்தையை கற்றுக்கொள்வதற்காக. பரிசுத்த ஆவியானவரின் கட்டளையை ஏற்றுக்கொள்ளுகிற மனதில் நமக்கு வந்துவிட்டால் நாம் முழுமை அடைந்து விட்டோம் என்று பொருளாகும். அதை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். இப்படியாக மனித வாழ்வு என்பது மனிதனுடைய அறிவியல் பூர்வமாக இதை ஆறலாம். ஆவிக்குரிய விஞ்ஞானம் என்று கூட சொல்லலாம். ஆவிக்குரிய விஞ்ஞானம். ஆவி எப்படி செயல்படுகிறது, ஆத்துமா எப்படி செயல்படுகிறது, நம்மளுடைய மாம்சத்தை எப்படி நாம் மேற்கொள்வது, அதை எப்படி அந்த பாவ எண்ணங்களை விட்டு பரிசுத்தத்தை நோக்கி செல்வது, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் கர்த்தருடைய சன்னதியில் காத்திருக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் போது நாம் கற்றுக்கொள்ளலாம். அது நாம் முயற்சி செய்ய வேண்டும். நாம் எதை விரும்புகிறோமோ அது நமக்கு கிடைக்கும். நாம் எதை அதிகமாய் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தேடும் போது நமக்கு பரிசுத்தம் கிடைக்கும். பாவத்தை நோக்கி ஓடினால் அது அசுத்தமாக மாறி போய்விடும். அதனால் நம்முடைய விருப்பம் தான் முக்கியம். நாம் எதை விரும்புகிறோம், எதை நம்புகிறோம் என்ற 2 காரியங்களை நம் வாழ்க்கையில் நாம் நிதானித்து விட்டால், சரியாக முடிவெடுத்து விட்டால், நல்ல விஷயங்களை நம்புவதும் சரியான விஷயங்கள் மேல் விரும்புவதும், விருப்பத்தை வைப்பது, அப்படிப்பட்ட இந்த 2 காரியங்களையும் செய்துவிட்டால் நம் வாழ்க்கை சிறந்ததாக அமையும். இப்படியாக கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நல்லவர், அவர் மிக மிக நல்லவர். இப்படியாக கர்த்தருடைய ஆளுகை நமக்குள் வர வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் கர்த்தருடைய ஆளுகை வர வேண்டும். அந்த ஆவியை நாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்படும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம் ஆவியில் தெளிக்கப்படுகிறது. நம்மேல் தெளிக்கப்படும் போது அந்த ஆவி முழுவதுமாக சுத்திகரிக்கப்பட்டுவிடும். ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பும் நம் ஆத்மாவில் பாவ சுபாவங்கள் இருக்கும். பழைய பாவ சுபாவங்களை நாம் தான் மனம் திரும்பி ஒவ்வொரு பாவத்தையும் எடுத்து போட வேண்டும். அதுதான் நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்வது. வேத வாசிப்பு, ஜெபம் இதெல்லாம் தேவைப்படுகிறது. ஆவி உடனே சுத்திகரிக்கப்பட்டுவிடும், பரிசுத்தமாகிவிடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டு நாம் மனம் திரும்பி அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட உடனே அது சரியாகிவிடும். ஆனால் ஆத்துமா, நாம் தான் அதை வளைத்து கொண்டு வர வேண்டும். அதன் பாவ சுபாவங்களை எடுத்து போட வேண்டும். நாம் தானே கற்றுக்கொள்கிறோம் பாவத்தை. அதனால் நாமே அதை சுத்திகரிக்க வேண்டும். மாம்சத்தை அடக்கி ஆள பழக வேண்டும். இப்படி நாம் நம் வாழ்க்கையில் கவனிக்க வேண்டிய பல காரியங்கள் இருக்கிறது. ஆவிக்குரிய விஞ்ஞானம் இருக்கிறது. இதையெல்லாம் கற்று தேர்ந்தால்தான் நாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போக முடியும், பரிசுத்தமாய் வாழ முடியும். அதையெல்லாம் விட்டு பொழுதுபோக்கி கொண்டிருக்க கூடாது. நாம் எப்பொழுதும் நம்மை நிதானித்து நம் நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது இப்படியாக கர்த்தருடைய ராஜ்யம் இந்த பூமியில் வர வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். இப்படி ஒரு தனி மனிதன் சுத்திகரிக்கப்பட்டு கர்த்தருடைய ராஜ்யம் ஒரு மனிதனுக்குள் வரும்போது அந்த மனிதன் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள தகுதிப்படுகிறான். இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.